பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருங்கள்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன பண்ணுது சொல்லுது. அப்போது தனக்குன்னு நம்ம வாழ்வதை விட அவருக்கென்று வாழ்கிற அந்த வாழ்க்கையை வேதம் என்ன பண்ணுது வலியுறுத்துகிறது. அவருக்கென்று தனக்குன்னு வாழ்ந்த காலம் போதும், நான் என் குடும்பம் என் குட்டி என்ன பண்ணுறது இப்படி அப்படி இவ்வளோ சொத்து சுகம் இதுக்கெல்லாம் நம்ம சில காலங்களை நம்ம செலவிட்டதெல்லாம் போதும். ஒரு காரியத்தை பண்ணுங்க, தங்களுக்கென்று, அதாவது பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்கென்று என்ன பண்ணுங்க பிழைத்திருங்கள்னு வேதம் நமக்கு திட்டவட்டமாக சில விஷயங்களை சொல்லி கொடுக்குது. உனக்காக வாழ்ந்த காலம் போதும், அவருக்காக என்ன பண்ண கொஞ்ச காலம் வாழுங்குது வேதம். அவருடைய அன்பு என்ன பண்ண மற்றவர்களுக்கு சொல்லு, அவருடைய இரக்கத்தை சொல்லு, அவர் செய்த அதிசயங்களை சொல்லு. அவர் தான் இந்த உலகத்தின் பாவ மன்னிப்பு என்னது, அவர் தான் இயேசு தான் இந்த உலகத்தின் மீட்பருங்கிறத அநேகருக்கு என்ன பண்ணு சொல்லு. அதற்கான காலம் இது. உனக்குன்னு வாழ்ந்த காலம் போதும், அவருக்காக கொஞ்ச காலமாவது நீ வாழ வேண்டும் என்பது தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்காக என்ன பண்ணுங்க பிழைத்திருங்கள். நான் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு நோக்கத்துக்காக தான், அவருடைய அன்பை போதிக்கணும், அவருடைய இரக்கத்தை போதிக்கணுங்கிறதுக்காக தான், அவர் தான் மீட்பருங்கிறத இந்த உலகத்துக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் பிழைச்சிருக்கிறேன். அதற்காக வாழுங்கள்ன்றார் தேவன். அதற்காக வாழுங்கள்னு வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குது. காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.